இல்லையா? பல்வேறு தேவைகளுக்காக விவசாய கடனை இவங்க தவறாக பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்கு. எந்த கடனை யார் தவறாக பயன்படுத்தல? விஜய் மல்லையா என்ன வாங்கி கட்டிட்டு போயிட்டாரா? லலித் மோடி கட்டிட்டு போயிட்டாரா? சுஷில் மோடி கட்டிட்டு போயிட்டாரா? நீங்க என்ன சொல்றேன், 9,000 கோடி 10,000 கோடி கடன் விவசாய கடனை வச்சுட்டு இவர் போய் 9,000 கோடி 10,000 கோடி கடன் வாங்கிட்டு ஓடி போறவன்லாம் பாக்குறீங்க. விவசாய கடன் வாங்கினா அவன் கார் வாங்குறான்னு வச்சுங்களேன், தன்னுடைய தகுதியை உயர்த்திக்கிறதுக்காக மாற்றி கட்டுறான் கூட வச்சுங்க. அவன் கட்டலன்னு சொன்னால் தான் உங்களுக்கு 1008 ப்ரொசீஜர் இருக்குல்ல, ஏலத்துக்கு கொண்டு வரதுக்கு. நகையை ஏலத்துக்கு கொண்டு வரலாம், நிலத்தை ஏலத்துக்கு கொண்டு வரலாம். என்றைக்குமே வங்கிகள் கொடுக்கின்ற கடன் என்பது அதனுடைய மதிப்பை விட குறைந்தபட்சம் 75-80% கம்மியாக தான் தரீங்க. பூசிட்டு போலி நகையெல்லாம் வச்சு வாங்குறாங்க. அது வங்கிகளுடைய கடமை. அப்புறம் எதுக்கு மாற்றி தேய்ச்சி பார்க்குறீங்க? அது வங்கியிலே இருக்கின்ற சில ஊழியர்கள் அந்த மோசடியில் அவர்களும் ஒன்று சேர்ந்து ஈடுபடுகின்ற பொழுது அந்த திருட்டுத்தனம் நடக்கும். அதெல்லாம் இதுக்கு காரணமாக சொல்ல முடியாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் அப்ரைசர் வச்சு தேய்ச்சி பார்க்குறீங்க? பல இடங்கள் அப்ரைசருக்கு இதுக்குமே இது உண்டு, உள்ளடி உண்டு. நீங்கள் எதுக்கு போனீங்கனாலும் குற்றம் நடக்கும், எதுக்கு போனாலும் குற்றவாளிகள் இருப்பாங்க. அது அப்போ என் பெரிய பெரிய பேங்க் மேனேஜர்லாம் லஞ்சம் வாங்குறது இல்லையா? ஒரு வங்கியே ஒருத்தர் திவால் பண்ணிட்டு போனார்ல, சினிமாக்காரங்களுக்கு மட்டும்தான் கடன் கொடுப்பாரு. எந்த சினிமா பூஜை நடந்தாலும் அவர் இல்லாமல் நடந்ததே கிடையாது. ஒரு தேசிய வங்கியை தெருவில் நிறுத்துற அளவுக்கு, சந்தி சிரிக்கிற அளவுக்கு கொண்டு வந்தார் ஒருத்தர். அப்புறம் போய் ஜாதி சங்கத்தில் சேர்ந்துட்டார். இது எதுக்கு சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, தவறுகள் எல்லா இடத்துல நடந்தாலும் கூட ஒரு தனி மனிதனுடைய அடிப்படை சுயமரியாதையில் இது கை வைக்கிறது. இரண்டாவது, சாதாரண பொதுமக்களை நீங்கள் அடகு கடைகளை நோக்கி அனுப்பி வைக்கிறீர்கள். ரத்தம் குடிக்கின்ற ஓநாய்களிடம் மக்களை மாட்டி வைப்பதற்காக சுயமரியாதையோடு நடந்து கொண்டிருக்கின்ற மக்களை நீங்கள் விலங்குகளாக மாற்றிக்கொள்ளுகிறீர்கள், அவங்கள அடிமைகளாக்குறீங்க. இதை எதிர்த்து நடத்த வேண்டிய போராட்டம் என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை ஏழை மக்களுக்கும் உண்டான கடமை நான் நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்துக்கும் வாய் மூடி மௌனியா நீங்க இருந்துகிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு வேற ஒரு விஷயத்தை சொல்லி உங்களை திசை திருப்பிடுவான்.